லத்தீப் பதுருமா தொடர்ந்து 8வது ஆண்டுகளாக நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவை நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய கழகத்திலே மாவட்ட சிறுபான்மை பிரிவுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் மட்டுமில்ல அவர் அடிக்கிற போஸ்டே யாருமே அடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தனித்திறமையாக எல்லாரும் கவரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் கோட்டை அக்கீம் அவர்களையும் அவர் குடும்பத்திற்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் இங்க பேசி நாம் என்னென்ன செய்திருக்கிறோம் என்று பேசி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய உதவியெல்லாம் வழங்க இங்கே வருகின்றக்கூடிய அமைச்சர் சிராஜ் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய தலைவர் அன்சாரி அவர்களுக்கும் அதே போல புக் சாஹிப் அவர்களுக்கும் ஜெயராஜ் மணி அவர்களுக்கும் அப்துல் பாரி அவர்களுக்கும் இங்கே இந்த பகுதியுடைய எங்களது செயலாளர் நம்முடைய அருமை தம்பி ரஃபீக் அவர்களுக்கும் இன்னொரு பகுதி செயலாளர் வேணுகோபால் அவர்களுக்கும் எங்களது வார்டு செயலாளர்கள் முஜி அவர்களுக்கும் மின்னல் அலி அவர்களுக்கும் அதே போல உண்மையாகவே பாராட்டுறோம், மனசார பாராட்டுறோம். அவரும் அவருடைய குடும்பமும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்றோம். கண்டிப்பாக இந்த உதவிகள் தொடர்ந்து அவர் வழங்கிக் கொண்டிருக்கார். அதுக்கு வாழ்த்துக்கள். லத்தீப் பதுருமா அவருடைய தாய் தந்தை அறக்கட்டளை சார்பாக ஆரம்பத்தில் நம்முடைய ஜமாத்துடைய தலைவர் சொன்னது போல அவங்க பேசும்போது சொன்னாங்க, ஆரம்பத்தில் ரொம்ப குறைவா ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைவா கொடுத்துட்டு இருக்காரு. அது உண்மையாலுமே சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி ஏழைகளுக்கு பண்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தான தர்மம் இந்த மாதிரி பண்றது மட்டும்தான் நம்மளுடைய மிகப்பெரிய திருப்தி மட்டுமில்ல. நம்ம பண்ணாலே பாத்தீங்கன்னா நம்மளை வாழ்த்தது மட்டும் நம்ம குடும்பம் நம்ம சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம கடவுள் கொடுப்பாரு என்பது மாற்றுக்கிறது இல்லை. இன்னைக்கு என்னென்ன பண்ணிருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இவங்க சொல்லிட்டாங்க. நம்ம அவர் தலைவர் சொல்லிட்டாரு. அதே போல அக்கீம் எல்லாமே அக்கீம் ஒரு படி அக்கீம் இப்படி பேசணும்னு எனக்கு இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அற்புதமா பேச்சாலே தோத்துவாங்க போறேங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா ஒரு அருமையான அற்புதமான குறையை பேசிதான் நான் கேட்டு அப்படியே ரசிச்சிருந்தேன். இப்படி எல்லாம் அங்கேயும் பேசுவா அப்படின்னு சொல்லி போட்டு பெரிய ஆச்சரியம் இருந்தது. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். நமக்கு உள்ள பெரிய பேச்சாளர் கிடைச்சிட்டாரு. அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, வாய்ப்பு கண்டிப்பா நீ வருகின்ற வேலைகள்லாம் கண்டிப்பா அங்கேயும் அந்த வாய்ப்பு கண்டிப்பா வழங்கப்படும். இன்றைக்கு நம்மளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள், அது மாட்டு கருத்து இல்ல. நான் என்னுடைய தந்தை காலத்துல எல்லாமே நாங்க அப்படித்தான், எல்லாமே அண்ணன் தம்பியா தான் நாங்க ஜாதி மத வேறுபாடு எங்களுக்கு கிடையாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சகோதரர்களாக நாங்க அதை எல்லாத்தையும் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இருப்போம். சொன்னது போல அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இந்த பாம்பு பிளாஸ்ட் ஆன போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம இஸ்லாமியர் சேர்ந்தவங்க எல்லாமே அது கண்டிப்பா தப்புன்றதுனால கடுமையா கண்டிச்சாங்க. ஆனால் அந்த நேரத்துல ஒரு தவறா அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காவல்துறை எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நிறைய மோசமான நிகழ்வுகள் நடந்தது. அன்னைக்கு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய தந்தையெல்லாம் இன்னைக்கு முக்கியமாக நல்லா கொஞ்சம் அன்னைக்கு கொஞ்சம் சின்ன வயசா இருந்தாங்க கூட அவங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இருந்தாங்க. எல்லாமே அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா யாருக்கும் எங்க வீடு காலி பண்ண சூழ்நிலையில் ரொம்ப மோசமான நிகழ்வு ஆச்சு. இன்னைக்கு ஒருத்தர் கூட நாங்க யாரும் காலி பண்ணக்கூடாது, நாங்க எல்லாம் எல்லாமே அண்ணன் தம்பி ஒன்னா இருக்கோம். எங்கேயோ யாரோ ஒருத்தர் தப்புன்னா அதுக்கு எல்லாருமே அது பொறுப்பாக முடியாது. அதுக்கு எல்லாம் ஸ்ட்ராங்கா அதான் பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல 50 ஆண்டு காலமாக நம்முடைய கபர்ஸ்தான் இல்லவே இல்லை நம்ம இந்த பகுதியில. 50 வருஷமா நம்ம குடியுரிமை ஜமாத் உட்பட்டவங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதே போல காலவாய் பற்றி நம்முடைய தலைவர் சொன்னாரு, காலவாயில கொடுத்தோம். அதே போல நம்ம இங்க சாரமேடு இருக்கக்கூடிய நம்முடைய கரும்பு கூட அதே போல இங்க இட்டேரியில் இருக்கக்கூடிய இதுக்கும் நம்ம ட்ரஸ்ட் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம முதலாக தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா கபர்ஸ்தானுக்கு எம்எல்ஏ ஃபண்ட் நிதியை ஒதுக்குறதே நான் தான்.
அதுக்கு மேல யார் ஒதுக்குறது. அதே போல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி மதிப்புல கபர்ஸ்தான் அமைச்சு கொடுத்த அமைச்சரா இருக்கும்போது இதுவே தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி கபர்ஸ்தான் இல்லை. இப்ப கூட அந்த ரோடு வெஸ்டர்ன் பைபாஸ் போறது அந்த காம்படெல்லாம் இடிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் சரி பண்ணா பரவாயில்ல, போகும்போது பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19-20 ஜமாத்து உட்பட அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கபர்ஸ்தான் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல பள்ளிவாசல் நோம்பு கட்சியா இருந்தாலும் சரி. அதே போல நாகூர்ல பாத்தீங்கன்னா அந்த கஜா புயல் வந்தபோது நான் தான் இன்சார்ஜ் பார்த்தேன். நாகூர் தர்காவுக்கு உள்ள இருக்கக்கூடிய குளக்கரை எடுத்துருச்சு. உடனே முதலமைச்சர் எடப்பாடி கூட்டிட்டு போய் 4 கோடி ரூபாய் உடனே வாங்கி கொடுத்தாரு, பண்ணி கொடுத்தாரு. இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்றைக்கும் உறுதியாக இருப்போம். அது மட்டும் இல்ல நிறைய பேர் யார் நிறைய பள்ளிவாசல்ல ஜமாத்துல லெட்டர் கொடுத்துருப்பாங்க, உதவிக்கு திருமண உதவி, மருத்துவ உதவி எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இந்த பகுதி கரும்புக்கடை பகுதி, இந்த பகுதியெல்லாம் நிறைய பகுதியெல்லாம் ஒதுக்கப்பட்ட பகுதியா இருந்தது. நான் அமைச்சரா வந்து எல்லா சாலைகள் அப்பெல்லாம் சேர்த்துக்குள்ள நடந்துட்டு இருப்பாங்க. என்ன புஜி இருக்காது, எல்லாமே விடலில் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நம்முடைய தங்கப்பிரபு முத்தலிக்கு எல்லாமே தெரியும், 4 வாழ்க்கையா இருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தது. அங்கே அதே முக்கியமான நிதியை ஒதுக்கி அவங்களுக்கு தேவையானது போல நம்ம பண்ணி கொடுத்தாகவே என்றைக்கும் அவங்களே மேல அன்பா இருப்பாங்க. சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில சூழ்நிலைகள் வருது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டணி என்பது பாத்தீங்கன்னா அன்னைக்கு தேர்தலுக்கு தான், ஆனா கொள்கை என்பது வேற. கொள்கைகள் என்றைக்கும் நாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறுபான்மை பாதுகாப்பு, இஸ்லாமிய பாதுகாப்பு என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அது மட்டும் இல்ல இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிறந்த நாள்ல எல்லா பக்கம் தேவையான கிஃப்ட் எல்லாம் கொடுத்தோம். கரும்பு கடைக்கும் நான் நேரா என்ன யாருக்குனாலும் எல்லாம் ஒண்ணுதான் நேரடியா எல்லா குடும்பத்துக்கும் எல்லாம் கொடுத்தோம். தேவையானது இன்னும் என்ன வேணாலும் வாடிக்கையாளர் கேட்டதை பண்ணி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நாங்க பாராளுமன்ற தேர்தல் கூட நாங்க விட்டு விலையெல்லாம் விட்டு வேலையெல்லாம் வந்தோம். அப்போ கூட எங்களுக்கு சரியான வாக்குகள் கிடைக்கல. அப்ப இப்ப காங்கிரஸ் மத்தவங்க எல்லாம் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தேர்தல் போது கட்சி 2 ஒண்ணுதான், 2-4 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சில கட்சிகள்லாம் சேர்ந்து போனாதான் வாக்கு வாங்கக்கூடிய இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி தருவோம். ஆனால் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கொள்கையை விட்டு தர மாட்டோம். என்றைக்கு சிறுபான்மை பாதுகாப்பு நானும் சரி, இருக்கக்கூடிய எங்களுக்கு தலைவர் எடப்பாடியாரும் சரி, என்றைக்கும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம். எங்களுடைய சகோதரர்கள் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா